இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆன் பண்ணேன். ஸோ 10:15 ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் லாங் பிக்கப் தான். ஏன்னா நான் வேலைச்சிருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நின்றுட்டு இருந்தேன். மடிப்பாக்கம் உள்ளே போட்டிருக்காங்க 133 ரூபா. ஸோ இன்றைக்கி ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று சாயங்காலம் போர்ட்டரில் வந்துட்டு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஆர்டர் போர்ட்ரு கொடுப்பானா இல்லை ஸ்லோ பண்ணிவிடுவானா தெரியல. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே எந்த ஆப்பில் எங்கே வந்தாலும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எடுத்துடணுன்ட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஓட்ட போகிறேன். இன்றைக்கி 100 ருபீஸ் தான் டார்கெட். அதுக்கு மேலே நான் யோசிக்க போகிறதே இல்லை. நான் 100 ருபீஸுக்கு மேலே எந்த ஆர்டர் வந்தாலும் எடுத்துகிட்டு போகிறேன். நேற்று ஃபுல் டே ஓட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி 100 ருபீஸ்க்கு மேலே ஓட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இதில், சாயங்காலம் கடைசி ஆர்டர் மட்டும் மேக்ஸிமம் வீட்டுக்கு வர்றப்போ பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம பாரிஸ் போகிறோம் இல்லையா. ஸோ அது எப்படியும் எடுப்பேன் நான் மோஸ்ட்லி. அப்படி இல்லைனாலும் வெளியில் எங்கே போனாலுமே ஒரு பெரிய ஆர்டர் போட்டால் தான் வீட்டுக்கு வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அது மட்டும் பார்த்துக்க போகிறேன். ஸோ 100 ருபீஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா எடுத்துருவேன் இன்றைக்கி. ஸோ இந்த கண்டிஷனில் ஓட்ட போகிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா போர்ட்டரில் நேற்றே ஓரளவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 65 இருக்குது. 65% ஓகே தான். ஏன்னா ஒரு 55 தான் அவங்க கேட்குறாங்க. சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான் ஓட்டுறதில்ல. சனிக்கிழமை நைட்டு க்ளோஸ் பண்ணும்போது 55 பாயிண்ட் இருந்துச்சு, 55% இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் ஓட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அடையார்லேருந்து போரூர் வரைக்கும். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் மடிப்பாக்கத்துலேருந்து அடையார் வரைக்கும். ஸோ அடுத்த பிக்கப்பும் பக்கத்துலேயே, ரெண்டுமே ரேப்பிடோ தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி போட்டு எடுத்துருக்குறான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இது அடையார்லேருந்து போரூர் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு நாஸ்தியாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஒரு 1000 ரூபா ஓட்டினா நல்லாயிருக்கும். எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி நான் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே எது வந்தாலும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு ஸ்கோர் முக்கியம். இந்த தடவை ஒரு தடவை ஸ்கோர் மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெலிவரி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் முடிச்சாச்சு. போரூரில் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் வானகரத்தில் எடுத்திருக்கேன். வானகரம் கிட்ட. ஸோ என்னென்னா இது இப்போ போர்ட்டரில் ஃப்ரெண்ட்ஸ், வானகரத்துலேருந்து திருவேற்காடு வரைக்கும் 110 ரூபா தான் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம 100 ரூபாய்க்கு மேலே வர்றது எடுக்கலாமேன்னு எடுத்துட்டேன். இது என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம். என்னென்னா இவன் 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா ஆர்டரே 3 ஆர்டர் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் போரூரில். அதோட போரூரில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போயிடலாமேன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வானகரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 110 ரூபா ஆர்டரே எடுத்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் பெரிய ஆர்டர் வரும்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு என்னோடய கிளைண்ட் கால் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நான் ராயபுரம் போயிட்டு அவரை மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, பேசிவிட்டு வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பாரிஸில் எடுத்திருக்கேன். ராயபுரத்தில் எடுக்கல. நான் ராயபுரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு பாரிஸில் எடுத்தேன். ஸோ பாரிஸ்லேருந்து கோயம்பேடு ஆர்டர் போட்டிருக்காங்க. போர்ட்டரில் தான் எடுத்திருக்கேன். 170 ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹையஸ்ட் ஆர்டரு. 170 ரூபா தான் ஹையஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் 100 ரூபா ஆர்டர் மட்டும்தான் 2 எடுத்திருக்கேன். ரேப்பிடோவில் 170 எடுத்திருக்கேன். இன்னொன்று அதுவும் 120 ரூபா தான். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கோயம்பேடு பூ மார்க்கெட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். பூ தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மூட்டை நிறையா. சைஸும் கம்மி தான், வெயிட்டும் கம்மி தான். இதை எடுத்துக்கிட்டு வானகரம் போனோம். 107 ரூபா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி போர்ட்டரில் கொடுக்க மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆர்டர் பெருசாக. ஸோ நம்மளும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்ருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் முடிச்சுட்டு டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு ஸோ இப்போயே மணி 4:30 ஆகிடுச்சு. ஸோ முடிக்கிறதுக்கு 5:30 ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் இப்போ நூறுரூவாயா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஈவினிங் ஆர்டர் ஓடாது. ஸோ அதனால் ஒன்று ஆர்டர் வந்தால் பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா எம்டியாக நேராக பாரிஸ் போய்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருந்துட்டு ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு சவுத் சென்னை சைடு எங்கேயாச்சும் பெரிய ஆர்டராக ஒரு 300-400 எடுத்தால் தான் இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது இப்படியே இருந்தால். ஏன்னா 100 ரூபா ஓட்டி நமக்கு வந்து டைம் வேஸ்ட் நிறையா ஆகுது. ஸோ பட் பரவாயில்ல, ஓட்டிட்டோம். இது வரைக்கும் ஒரு இந்த ஆர்டரோட சேர்த்தோம்னா 500 நம்ம ஓடி இருக்கு, சாரி 600 ஓடி இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் வானகரத்தில் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் ரேபிடோவில் எடுத்தேன். எங்கன்னா மதுரை வாயிலேருந்து டி நகர் வரைக்கும் 130 ரூபா போட்டிருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை ஓட்டி முடிச்சிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது தேனாம்பேட்டில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேனாம்பேட்டில் போர்ஸோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் தேனாம்பேட்டையில், ஒரு டெலிவரி வந்து ராமாபுரம், இன்னொரு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா துறப்பாக்கம். ஸோ ராமாபுரமும் மெயின்லேயே தான் இருக்குது, ரொம்ப இன்டீரியர்லாம் இல்லை, குளப்பாக்கம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் துறப்பாக்கமும் மெயின்லேயே தான் வருது, மேப்பில் பார்த்தேன். ஸோ அதனால எடுத்துட்டேன். ரொம்ப நேரமாக நினச்சேன், யாரும் எடுக்காமல், என்னன்னு தெரியல. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் தான் சொன்னாங்க, பட் பார்சல் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஃபுட் மாதிரி தெரியல, பட் ஃபுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேங்க் கிரெடிட் ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். அடுத்து வர்ற வியாழக்கிழமை போய் அதுக்கடுத்த வியாழக்கிழமை தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அந்த அமௌண்ட்டு. ஸோ அது வரைக்கும் அக்கௌண்ட்லேயே கிடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டரை இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டரை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். துறப்பாக்கம் டெலிவரி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணது வந்துட்டு நார்மலாக இருந்துச்சு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டார்ச்சர் பண்ணிட்டாங்க. போகிற வழியெல்லாம் ஃபோனு அத்தனை கால் பண்ணாங்க. அது இல்லாமல் புக் பண்ணுறாங்க இல்லையா, 3 நம்பர் கொடுக்கணும். ஒன்று பிக்கப்பில் ஒரு நம்பரு, புக் பண்ணவங்க வேறு ஒருத்தவங்க, அவங்க நம்பர் ஒன்று கொடுக்கணும், பிக்கப்புக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும், 2 ட்ராப் இருக்கு இல்லையா, 2த்துக்கும் ஒரு நம்பர், மொத்தம் 4 நம்பர் இதில் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புக் பண்ணது ஒரு நம்பர், பிக்கப்புக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணவங்க நம்பரையே கொடுத்துட்டாங்க எல்லாத்துலேயும். கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை. இவங்களே என்னை நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே போ, அங்கே போ, இந்த வழியாக போ, இப்படி போ, அப்படி போன்னு சொல்லிட்டு கடைசியில் காலிங் பெல் அடி வருவாங்க, கேட்டில் வச்சுட்டு வந்துரு, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்தளவில் இருந்துச்சு இன்றைக்கி ஆர்டரு. ஸோ இன்றைக்கி இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிடோவில் 420, போர்ட்டரில் 350, போர்ஸோவில் ஒரு 330, எல்லாம் சேர்த்தா 1100 வருது ஃப்ரெண்ட்ஸ். 1100 200 பெட்ரோல் போச்சுன்னா 900 ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதியமும் வெளில போயிட்டோம், கொஞ்ச நேரம், வந்ததும் 10 மணிக்கு தான். 900 ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுவோம்.